கம்மா கரையிலே சும்மா நான் மறைச்சா என்ன பண்ணுவேன்? தப்பிக்க நினைச்சி தண்ணியில குதிச்சா என்ன பண்ணுவேன்? நானும் குதிச்சா நீ என்ன பண்ணுவேன்? நான் மீனாகி போவேன் நீ என்ன பண்ணுவேன்? அம்மாடி அம்மாடி என்ன பண்ணுவேன்? இப்போ என்ன பண்ணுவேன்? தண்ணி கூடம் தாங்கி போகையில கையை தொட்டு இழுத்தா என்ன பண்ணுவேன்? கொண்டு வந்த கூடத்தை ஊங்கலையில் கொட்டிட்டு போனா என்ன பண்ணுவேன்? இந்த ஒரு நோட்டு குத்துறதுக்கே நீங்க ஒரு நேரம் பண்றீங்க. நண்பர்கள் இருக்கிறார். ஆமா, நன்றி வணக்கம். தண்ணி கூடம் தாங்கி போகையிலே கையை தொட்டு இழுத்தா என்ன பண்ணுவேன்? கொண்டு வந்த கூடத்தை ஊத்தலையில் கொட்டி விட்டு போனா என்ன பண்ணுவேன்? தாவணியில் தொடைச்சா என்ன பண்ணுவேன்? ஜன அடைப்ப என்ன பண்ணுவேன்? அம்மாடி அம்மாடி ஏமி சேத்துவு నువ్వు ஏமி சேத்துவு. இல்ல தமிழ்ல பாட சொன்னா என்ன பண்ணிட்டு இருக்கு? எங்க தமிழ் பாட்டை அப்படியே டப்பிங் பண்ணி தெலுங்குலயும் பாடுறது. அப்படியா? நிறைய பேருக்கு தெலுங்கு தெரியுங்க. ஓஹோ, அதனால அவங்களுக்கு புரியுற மாதிரி. சரி சரி பாடுப்பா. ஏரிக்காரன்னா நான் ஊರಿಗೆ நான் மறைச்சேன் ஏன்னு சேர்த்துவு. தப்பி செடிக்கு நினைச்சு நூறு ரோண துமகத்தை ஏன்னு சேர்த்துவு. நானே துமகத்தகை ஏன்னு சேர்த்துவு. மீனுங்க புகழ்த்துனை ஏன்னு சேர்த்துவு. அம்மாடி அம்மாடி நாகத்துவா பீகத்துவா ஏன் என்ன பாட்டு? எதுக்கு இடத்துல அடிக்கிறீங்க? பாட்டே பாடக்கூடாதுங்க. பாட்டு பாடுன அட்டினா அப்படி ரெண்டா கட்டாயம் போயிருச்சாங்க. தெலுங்குல அப்படி கேட்கறதுக்குள்ள என்ன நாகித்திவா பீதம் நல்லா இருக்கிறியா சவிக்குமான்னு கேட்கறேன். அட நல்லா விசாரிக்கிறேன். நல்லா இருக்கு நல்லா இருக்கேன். நீங்க தெலுங்குலயே சொல்லணும். தெரியாத நான் சொல்ற மாதிரி சொல்றேன். எப்படி? நாகித்தி மந்திரி நாகித்தி நல்லா இருக்கிறன்னு அர்த்தம். சரி, நாகித்தி மந்திரி நாகித்தி நாகித்தி அப்படியா? எண்ணி மட்டுமா? அதே நான் மறுபடியும் சரி விடுங்க. அடுத்து நூலு கும்பமத்தின் போயான விடு நீ செய்தா பெற்றத ஏன்னு சேர்த்துது. கொண்டச்சரி கும்பானி தன்னூல் தோட நீ தலப்பை போத்த ஏன்னு சேர்த்துது. பட்டனான தோடத்தை ஏன்னு சேர்த்துது. நீ கொட்டதா குறகத்தை என்ன சொல்ற? நான் பாட்டே பாடல. ஆமா பாட்டே பாட. சபைக்கு வாழ்ந்த வணக்கம். சபைக்கு வணக்கம். இந்த நாட்டுக்கு நாடு மகாநாடு பேரும் புகழும் அருமையும் சீரும் திங்காரமும் நீர்வளம் நிலவளம் பொருந்திய மத்தியமாநகரத்தின் பெயர் என்ன? என்ன ஊரு? இதான் அதே ஊர் தான். அப்புறம் மறுபடியும் சாட்டை எடுத்து பிடிச்சுடுவோம். இல்லாங்கி பட்டிங்க திருநாங்கி பட்டி என்றால் நமக்கு ஒரு தாய் திறந்த மச்ச நாடு. நாட்டிலே வாழ்ந்து ஒரு பெற்ற ஆண்களாய் பிறந்த அப்பன்மார்களும் பெண்களாய் பிறந்த அருமையும் தாய்மார்களும் நமது நம்ம சகோதர சகோதரிகள் பள்ளிக்கு செல்கின்ற இளவதி மாணவி மாணவியர் யாவெட்டு பேர்களும் அழகாக வந்திருக்கிறார்கள். என்ன காரணம்? என்ன காரணம்? இதோ இந்த மயிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அவன் எங்கும் அவதரித்த ஆதிபராசக்தி இந்த மக்கள் மாரியம்மன் கும்பாபிஷேக விழாவை முடித்து மண்டல பூஜை திருநாளை முன்னிட்டு மற்றும் கணபதி கன்னிமூல கணபதி கன்னிமூல கணபதி மற்றும் அக்னி மாரியம்மன் ஆலயங்களை உற்பத்தி செய்து கும்பாபிஷேக விழா முடித்து இன்னும் மண்டல பூஜை திருநாளை முன்னிட்டு இன்று நாடகம். சரி, என்ன நாடகம்? இந்த சிவபுராணத்தை ஊர் பாகமாக வழங்கி வரக்கூடிய மாயாசூரன் சண்டை. ஓ, மாயாசூரன். நாரதன் கொண்டாட்டம் ஏவலுக்கெல்லாம் திண்டாட்டம் என்று சொல்லக்கூடிய நாடகத்தை அரங்கேற்று இருக்கிறார்கள். இந்த நாடகத்தில் நான் யார் தெரியுமானது?
நுழையிலையே ஏன் இப்பதான் தெரியும் என்னத்த நுழைச்சே இல்லையா? ஏய் நான் சொன்னதும் காதல் நுழைஞ்சதான்னு கேட்டேன். அப்படியா? என்ன இப்ப சொன்னீங்க? பாட்டில் சொன்னீங்க. பாட்டில் சுரல் 30 முக்கோடி தேவர்கள் 8000 ரிஷிமார்கள் சரி அனைவர்களையும் எறும்பு கடை யானை முதல் 84 லட்சம் உயிர் ஜீவன்கள். எப்படி? எறும்பு கடை யானை முதல் 84 லட்சம் உயிர் ஜீவன்கள் சரி நடப்பனை பரப்பனை நீந்தவனை ஊர்வனை என்று சொல்லக்கூடிய 84 லட்சம் உயிர் ஜீவன்களை படைக்கும் வல்லல் படைக்கும் கடவுளாக விளங்கி வரக்கூடிய 5 சிரம் கொண்ட அழகு பிரம்மனோ என் பேர். அதாவது உங்க பேரு பிரம்மதேவா? ஆமா பிரம்மதேவா. சரி பிரம்மதேவன். அட பிரம்மதேவன். ஆமா உயிர்களை எல்லாம் படைத்தவன். ஆனா எல்லா உயிரையும் படைக்கிறது நீங்க தான். உன்னை எல்லாம் படைச்சதே நான் தான். அப்படியா? தெரிஞ்சுக்கோ. சரி சரி உங்களை தான் தேடிட்டு இருந்தவங்க ஐயால. எதுக்கு? இல்ல படைச்சிங்களே எது இப்படி படிச்சு முடியும் அப்படின்னா? சரிங்க பிரம்மா. ஆமா பிரம்மன் பிரம்மாங்கிறீங்க. ஆமா உங்க தாய் தகப்பன் யார்? அப்படியா சொல்லணும்ல. தாய் தந்தை யார்? நான் மாலையிட்ட மனைவி யார்? எனக்கு எத்தனை குழந்தைகள்? எந்த நாட்டை ஆண்டு வருகிறேன்? ஒவ்வொன்றாக சொல்லணும். சொல்லுங்க. அவங்க ஊர்
அவரு அப்படிதான். நீங்க முதல்ல சத்தம் போடாம இருங்க. யார்கிட்ட வந்து கதை வந்துட்டு இருக்கீங்க? இங்க பேசுறாங்க. ஆளாளுக்கு நீ பேசுங்க, நம்மளுக்கு சத்தம் வந்து அது கேட்கலாங்க. சத்தம் மெதுவாக தான் உனக்கு கேட்குற மாதிரி தான் பேசு. அப்படியா? ஆமா. உனக்கு கேட்குதா இல்லையா? இல்லையே. அப்போ அங்கே போ. எதுக்கு அங்கே போய் இல்லை, அப்போ கேட்குமா? சரிங்க. உங்க அப்பா அம்மா யாரு? 10 மாதம் 300 நாள் 3000 தசம நாடிகள். 3000 கத்து எடுத்து கட்டல. வாய்மொழி 3000 தசம நாடிகள். 3000 தசம நாடிகள். அங்கத்திலே சுமந்து பெற்ற என் தாயும் தந்தையும் ஆதிமூல நாராயணோ என் தாய் தந்தை. ஆமா, நாராயணனா மாயவரா? எங்க அப்பா அம்மா எல்லாமே அவர்தான். ரெண்டுமே அவர்தானா? ஆமா. பாருடா, எப்படி 2 பேர் அப்பா அம்மா? அப்படியே ஏன் ஆக முடியாது? அவர் இருக்கிறது ஒருத்தர். ஆமா, அது எப்படி அவரே அப்பா அம்மா அம்மாங்கறீங்க? இதோ என்னுடைய தந்தையாகப்பட்ட ஆதிமூல நாராயணன் திருப்பாக்கடலிலே பாம்பின் மீது பள்ளி கொண்டிருந்தார். சரி, அப்படி பள்ளி கொண்டிருக்கும் பொழுது அவருடைய தொப்பலின் வழியாக ஒரு தாமரை பூ பூத்தது. சரி, அந்த தாமரை இளம் பூ மீது இந்த பிரம்மன் 5 சிரத்துடன் பிறந்தவன் நான். அப்படிங்களா? சரி, எப்படி? அதாவது அந்த அவருடைய தொப்புள் கொடி வழியா பிறந்தீங்க. நான் பிறந்தபடியால் தாயும் தந்தையும் அவரேதான். அப்படி இருந்தாலும் ஒரு ஆணாக குழந்தை வளர்த்த முடியுமா? முடியாது. அப்படி என்னை வளர்த்து வாழியும் செய்த என் தாய், வளர்ப்பு தாய் ஆதிலட்சுமி, அவருடைய மனைவி ஆதிலட்சுமியும் என் தாய், என் தந்தையும் ஆதிமூல நாராயணன். சரி, இருவருக்கும் பிறந்த பிரம்மனோ என் பேர். அப்படிங்களா? ஆமா. சரிங்க. சத்தியலோகமோ என்னுடைய நாடு. கல்யாணம் ஆச்சுங்களா? நம்ம பொண்டாட்டி யாரு? உங்க சம்சாரம் யாரு? நம்ம பொண்டாட்டி பேரு சொல்லிடுமா? இல்ல, உங்க மனைவி பேர் என்னன்னு? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? யாருக்கு? உனக்கு இல்லைங்க. அப்ப வீட்டுல யாரும் சோறாகிட்டு இருந்தது? அது பொண்டாட்டி. ஏய், கல்யாணம் ஆனாதானே பொண்டாட்டி? அவ வேற பொண்டாட்டி கூட்டி வந்து வச்சுக்கியா? கல்யாணம் ஆகலைங்க, ஆனா பொண்டாட்டி இருக்குது. மறுபடியும் அடிச்சா கொண்டு போகும். என்னது? கல்யாணம் ஆகாம எப்படி பொண்டாட்டி வரும்? ஏன் ஆகாது? ஏன் எப்படி வந்துச்சு? அது யாரு? அப்புறம் எங்க அப்பனை பேத்த பாட்டி. அப்பனை பேத்த பாட்டி உனக்கு எப்படி பொண்டாட்டி? ஏன் ஆகக்கூடாது? எப்படி ஆகும்? அதே எங்க அப்பக்காரன் எங்க அம்மால பொண்டாட்டி வச்சுல, அவங்க அம்மால நான் ஏன் பொண்டாட்டி? நியாயம்னா என்ன பெத்த எங்க அம்மால பொண்டாட்டி வச்சுக்கிறேன் எங்க அப்பங்காரன். அப்படி போது அவங்க அம்மால நான் ஏன் பொண்டாட்டி வச்சுக்கூடாது? சொல்லிட்டாங்க, கரெக்டானதான். தீர்ப்பு கிடைச்சிருச்சு அப்படின்னு என்னங்க? அதனால உங்க அம்மா உங்க சம்சாரம் யாரு? உங்க அம்மாவை உங்க அப்பா மனைவியை வச்சிருக்கிறாரு. ஆமா, அதனால அவங்க அம்மாவை நான் பொண்டாட்டியை வச்சுக்கிட்டேன். அதனால இப்ப நீ சொன்னதே இன்னுமே இங்க இருக்கிற சில்லுவண்டுங்களாம் பின்பற்ற போகுது. ஆமா, கத்து கொடுக்க போறேன். வேற எது? அது நகை நட்டு காசு பண்ண சொத்து சொத்துக்களை ஆசைப்பட மாட்டான். வேற என்ன? வேற என்ன கேட்பேன்? இடமும் ஒரு 6 கட்டிங் கொடுத்துட்டா போதும். வேற எதுவும் தேவையில்லை. வேற எதுவும் தேவை? துணிமணி அதே கூட தேவையில்லை. சீலை கூட வேண்டாம். பாவாடை எப்ப பார்த்தாலும் ரூமுக்குள்ளதானே இருப்பா. ஏன் நடக்க முடியும்? ஏன் என்ன இடுப்படிச்சு கட்டில படுத்துருக்குறா? எத்தனை வயசு ஆகுது? கம்மிதான். என்ன ஒரு 40 இருக்குமா? ஒரு 45 98 முடிய போகுது. அதையுமா? அதுவும் பொண்டாட்டி. ஆமா. சரி, அப்பேற்பட்ட உனக்கு அந்த மனைவி பரவாயில்ல இருக்கட்டும். அதுக்கு 98. உனக்கு எத்தனை? எனக்கா? ஆடி வந்தா 18. அப்ப இப்படி நடந்து வந்தா எத்தனை? ஆடி வந்தா 18. ஆடாம வந்தா 28. ஆடாம வந்தா 108. ஆமா, நானும் 10 வருஷமா எத்தனை? 60 தான். 60 சொல்லிட்டு. அப்பேற்பட்ட உன்னுடைய மனைவி அதுவாக இருந்தாலும் என் மனைவி யாரு சொல்லணுமா?
சொல்லுங்க. நான் மாலையிட்ட என் தேவி கலைவாணி சரஸ்வதி. அப்படியா? ஆமா. சரி சரி. கலைவாணி சரஸ்வதி மனைவி பேரு. ஆமா. சரி, குழந்தைங்க? நாரதன், தக்கன், தரணி. தக்கன், தரணி, நாரதன். ஆமா. 3 பேரா? பெற்றெடுத்து சத்தியலோகத்திலே நான் வாழ்ந்து வருகிறேன். சரிங்க. அனைவரும் தவறாமல் விளக்கி அனைவரும் குழந்தை வரங்களை கொடுப்பது என்னுடைய வேலை. ஓ, உயிர்களை படைப்பது. சரி. குழந்தை வரத்தை கொடுத்து உயிர்களை எல்லாம் உருவாக்கக்கூடியதோ என்னுடைய வேலைதான். சரிங்க. இருந்தாலும் இன்று என்னுடைய வேலைக்கு நான் போகணும். என் மனைவி சென்று சீக்கிரம் பிரம்மன் அழைத்தான் என்று சொல்லி அழைக்கிறோம். அப்படிங்களா? சரிங்க, சீக்கிரம் போ. உடனே போ. அறிவியல் சமயங்களை விதமாக பிரம்மதேவனானவர் தன் தேவியாகிய கலைமகள் சரஸ்வதி அழைக்க சரஸ்வதி சபை தருவார். மற்ற விஷயம் அவரால் அறிவீர்கள்.